ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெப்பர் சிக்கன் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் மீல்ஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றக்காக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நான் எப்படி பெப்பர் சிக்கன் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸ் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலாலாம் வறுத்து நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி சேர்க்க போகிறோம். நான் தேவையான அளவுக்கு மிளகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். பட்டையும் கிராம்பும் சேர்த்துக்கலாம். இந்த பட்டை கிராம்பு எதுக்கு சேர்க்கணும், நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த கிரேவியில் போய் சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கிறோம். மேக்ஸிமம் நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். நல்ல ஃப்ரை ஆகணும். அந்த மாதிரி ஃப்ரை ஆனால் தான் நமக்கு அந்த மசாலா சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வறுத்தோட டேஸ்ட் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா கலர் சேஞ்சர் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். ஆல்மோஸ்ட் வறுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வறுத்தது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து என்ன ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து எப்பவுமே வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எண்ணெயை நான் சேர்த்துருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி தோலை உரித்து பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அந்த நறுக்கின வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணுறேன். தேவையான அளவுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வதங்கணும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன், பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியோட ஃப்ளேவர் ரொம்ப கொடுக்காதீங்க, டேஸ்ட்டு மாறிடும், கிரேவி ஆகிடும். ஸோ நமக்கு பெப்பர் சிக்கனோட டேஸ்ட் வராது. ஸோ நான் ஃப்ளேவருக்காக லைட்டாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். கரண்டியை வச்சு நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறது எல்லாமே நல்லா வதங்கணும். ஃபைனாக நம்ம போட்டுக்க தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. வெங்காயம் தக்காளியும் ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து சிக்கன் நான் ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி இப்போ சேர்க்காதீங்க. சிக்கன்லேயே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறதுனால லைட்டாக நமக்கு தண்ணி வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் தண்ணி சேர்த்துனீங்கன்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வெறும் சிக்கன் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேருங்க. அப்போ தான் நமக்கு ஒரு கவுச்சி ஸ்மெல், அந்த கெட்ட ஸ்மெல் எல்லாமே நமக்கு போக ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு அந்த தண்ணிலாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு குக் ஆகிருக்குதுன்னு. 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டதுக்கு இப்போவும் நமக்கு தண்ணி கொஞ்சம் வெளியில் வந்திருக்குது. கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு மசாலாலாம் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கோம். அதை நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு மசாலா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே சிக்கனில் மொத்தமாக சேர்க்க போகிறோம். காரத்துக்கு வேறு எந்த மிளகாய்த்தூளும் நான் சேர்க்கலை. நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த பெப்பர் சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் வறுத்து வச்சுருக்கேன். இதை மட்டும் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ வேறு எந்த மிளகாய்த்தூள் நான் சேர்க்க மாட்டேன். ஸோ இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த பெப்பர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இதோட ஃப்ளேவர் நமக்கு போய் நமக்கு காரமாக நல்லாயிருக்கும். ஒரு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் கிட்ட. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க.
ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரையாக பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம தட்டு போட்டு மூடி நம்ம குக் பண்ண போகிறோம். அந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா தான் நமக்கு குயிக்காக நமக்கு வெந்துடும். நமக்கு ஈக்குவலாகவும் நமக்கு காரம் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டும் நமக்கு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி 5 நிமிஷம் போட்டு குக் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம ஊற்றிருக்க தண்ணி ஃபுல்லாகவே அந்த சிக்கனில் நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அந்த மசாலாவும் அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீல்ஸுக்கு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. தொட்டு சாப்பிடும்போது நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வேகட்டும் அந்த சிக்கன் எல்லாமே. சிக்கன் ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு ஆயிலெல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்தோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். செம்மையாக எம்மியாக நல்லா ஸ்பைஸியாக காரசாரமான ஒரு மீல்ஸுக்கு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே லைட்டாக மேலோட்டமாக கொத்தமல்லி தழை தூவி அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் ஸ்பைஸியான ஒரு பெப்பர் சிக்கன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மீல்ஸு, சப்பாத்தி, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மெயின் டிஷ் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.